தேவனுடைய பரிசுத்த நாமத்திற்கு துதி கன மகிமை உண்டாவதாக. உலகெங்கும் வாழும் ஹோப் டிவி நேயர்களாகிய உங்கள் யாவருக்கும் கிறிஸ்து இயேசுவின் நாமத்தினாலே அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேங்க. என்கவுண்டர் வித் ஜீசஸ், இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக தொடர்ச்சியாக நம் தேவ செய்திகளை சந்தித்து கொண்டு வருகிறோம். இந்த நாளிலும் இயேசுவுடனான சந்திப்பு யாரோடு இருந்தது, அந்த சந்தித்த நபர் என்ன அனுபவங்களை பெற்றுக்கொண்டார், அதிலிருந்து நமக்கென்ன பாடம் என்ற காரியத்தை நாம் தியானிக்க இருக்கிறோங்க. ஸோ எல்லா செய்திகளுமே 2 விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க. 2 விஷயம் ஞாபகம் இருக்குதுங்களா? 1, 3 காரியத்தை படிப்போம். 1, நபர் யார், இயேசுவோடு சந்தித்த அந்த நபர் யாருன்னு படிப்போம். 2வது சம்பவம் என்ன, 3வது அதில் நமக்கான பாடம் என்ன அப்படின்ற விஷயத்தை நம்ம படிப்போங்க. அதே போல் 2வது ஒரு காரியத்தை நினைவில் வச்சுக்கணும்னு சொல்லுவோம் இல்லைங்களா? என்ன காரியம்? பவுல் அப்போஸ்தலன் எழுதியிருக்கிறார் இல்லைங்களா? இவைகளெல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது. யாருக்குங்க? பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு 2 புத்தகங்கள் இருக்கிற எல்லா சம்பவங்களும் அன்னைக்கு எழுதப்பட்ட ஆயிடுச்சு. ஆனால் அது முடிவு காலத்தில் நமக்கு எப்படி இருக்குதுங்களா? எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்குது. அப்போ ஏதோ அது அவங்களுக்கு நடந்த சம்பவம், இது அவங்கள பற்றின கதை, கடந்து போகக்கூடாதுங்க. அதில் நமக்கு என்ன பாடம், நமக்கு என்ன லெசன் ஆண்டவர் கொடுக்குறாரு, என்ன எச்சரிப்பு அதில் இருக்கிறது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சு படிக்கணுங்க. வல்லமையுள்ள ஆவியானவர் நம்மளை வழி நடத்தும்படியாய் ஒரு கணம் ஜெபிப்போமா? ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த அற்புதமான தருணத்திற்காக உமக்கு நன்றி அப்பா. இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நாங்கள் படிக்கும்படியாக உம்முடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறோம். ஆண்டவர் எங்களை தொட்டு உம்முடைய சத்திய வசனங்களை நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாய் கர்த்தர் இரக்கங்களை செய்ய வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுனுடைய ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அற்புதமான நேரத்தில் இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பில் இன்னைக்கு இயேசுவை சந்தித்த நபர் யார்? வசனத்தை வாசிக்கலாங்களா? நபர் யாருன்னு தெரிஞ்சுக்கலாங்களா? வாங்க. மார்க்கு 2வது அதிகாரம் வசனம் 1 12 வசனங்களை வாசிப்போம். அப்படின்னா இங்கே தாங்க அந்த நபரை பற்றி சொல்லப்படுது. நான் அதிகாரத்தை சொல்லும்போதே சிலர் கணிச்சிட்டிங்க இல்லைங்களா? சரிதாங்க, நீங்கள் மனசில் நினைக்கிறது சரிதான். நம்ம வாசிக்கலாங்களா? நபர் யாருன்னு பார்க்கலாங்களா? வாங்க. மார்க்கு 2வது அதிகாரம், முக்கியமாக அந்த நபர் யார் என்பதை வாசித்துக்கிட்டே இருப்போம். அதில் 4வது வசனத்தில் தான் அந்த நபர் யாருன்னு சொல்கிறாங்க. வாசிக்கலாங்களா? சில நாட்களுக்கு பின்பு அவர் மறுபடியும் கப்பர்நகமுக்கு போனார். யாருங்க போனது? இயேசு கிறிஸ்து. எங்கே வந்திருக்கிறாரு? கப்பர்நகமுக்கு வந்திருக்கிறார். என்ன நடக்குது? அவர் வீட்டில் இருக்கிறார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டு, இயேசு கிறிஸ்து கப்பர்நகமுக்கு வந்துட்டாரு, அவர் யார் வீட்டில் இருக்கிறாரு? பேதுருடைய மாமி வீட்டில் இருக்கிறாருங்க. அவர் அங்கே இருக்கிறாருன்னு கேள்விப்பட்டு என்ன நடக்குது? உடனே வாசலுக்கு முன்னும் நிற்க இடம் போகாதபடிக்கு அநேகர் கூடி வந்தார்கள். அவர்களுக்கு வசனத்தை போதித்தார். வீட்டில் இயேசு கிறிஸ்து இருக்கிறாருன்னு தெரிஞ்சவொடனே மக்கள் கூட்டம் அலமோதிருச்சுங்க. பயங்கரமான கூட்டங்க. இப்போ கூட்டத்தை பார்த்த உடனே கிறிஸ்து என்ன செஞ்சார்? அவர்களுக்கு வசனத்தை சொல்லி கொடுத்தார், வசனத்தை போதிச்சார். போதிச்சுக்கிட்டே இருக்கும்பொழுது என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். 3வது வசனம், அப்பொழுது 4 பேர் ஒரு திமிர்வாதக்காரனை சுமந்து கொண்டு அவரிடத்தில் வந்தார்கள். யாருங்களா? திமிர்வாதக்காரன். யார் கொண்டு வந்தது? 4 பேர் கொண்டு வந்தாங்க. அப்போ இயேசுவை சந்திக்க வந்தது யாருங்க? 4 பேர் ப்ளஸ் திமிர்வாதக்காரன், 5 பேர் இயேசுவை சந்திக்க வராங்க. அப்போ இன்றைக்கி நம்ம யாரை பற்றி படிக்க போகிறோம்? இந்த 5 நபரை குறித்து படிக்க போகிறோங்க. இந்த 5 நபர் எப்படி இயேசுவை சந்திச்சாங்க, என்ன அனுபவத்தை பெற்றுக்கொண்டாங்க, படிக்கலாங்களா? வாங்க. அன்பானவர்களே, அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். சம்பவம் என்ன என்பதை நம்ம கொஞ்சம் புரிஞ்சுக்குவோம். கீழே வாசிக்கிறேன். ஜனக்கூட்டத்தின் நிமித்தம் அவருக்கு சமீபமாய் சேரக்கூடாமல் அவர் இருந்த வீட்டின் மேற்கூரையை பிரித்து திறப்பாக்கி, அடுத்த வார்த்தையை கவனிங்க, திமிர்வாதக்காரன் கிடக்கிற படுக்கையை இறக்கினார்கள். இயேசு அவர்கள் விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பானவர்களே, கூட்டம் ரொம்ப அதிகங்க. வீட்டை சுற்றி அலமோதுங்க கூட்டம். உடனே அந்த 4 பேர் என்ன பிளான் பண்ணுறாங்க? இந்த திமிர்வாதக்காரனை கூரையை பிரிச்சுக்கிட்டே இறக்குறாங்க. ஏன்னா அவ்வளோ அர்ஜென்டில் இருக்கிறான் போல. வாழ்க்கை வாழ்வா சாவான்னு இருக்குது போலங்க.
அதனால தான் இவ்வளோ அர்ஜென்ட்டு. இல்லைன்னா யோசித்து பாருங்களேன், கூட்டம் எதுக்கு கூடுச்சு? அவங்களும் ஏதாவது வியாதியோடு இருப்பாங்க, அவங்களும் ஏதாவது கஷ்டத்தோடு இருப்பாங்க, அவங்களும் சுகத்தை பெறணுன்னு தானே வந்திருக்கிறாங்க. ஆனால் இந்த திமிர்வாதக்காரனுக்கு அவர்களை பார்க்கலும் அதிகமான பிரச்சனை போலங்க. அதனால தான் வியாதியினுடைய நிலைமை ரொம்ப மோசமாக இருக்குது போல. மோசமாக இருக்கிறதுனால தான் என்ன செய்தாங்க? கோரையே பிரிக்கிறாங்க, கோரையே பிரித்து இறக்குறாங்க. இப்போ இறக்குன உடனே இயேசு யாரை பார்த்தாராம்? வசனம் சொல்லுது பாருங்களேன். அவர்கள் விசுவாசத்தை கண்டு. யாருடைய விசுவாசங்க? இயேசு அந்த 4 பேர் வந்தாங்க பாருங்க, அந்த 4 பேருடைய விசுவாசத்தை பார்க்குறார். விசுவாசத்தை பார்த்து என்ன வார்த்தை வருதுன்னு பாருங்களேன். திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். அன்பானவர்களே, அந்த திமிர்வாதக்காரனை பார்க்குறாரு. அந்த திமிர்வாதக்காரனை பார்க்கறது முன்னாடி யாரை பார்க்குறாரு? 4 பேரை பார்க்குறாருங்க. அந்த 4 பேரை பார்த்துட்டு திமிர்வாதக்காரனை பார்த்து சொல்கிறாரு, மகனே உன் பாவம் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்கிறார். இதுதாங்க சம்பவம். சரிங்களா? இந்த சம்பவத்தில் நமக்கு என்ன பாடம்? கீழே இன்னும் ஒரு சில விஷயங்கள் இருக்குது, அதையும் கொஞ்சம் வாசித்தர்றேன் பாருங்களேன். அங்கே உட்கார்ந்திருந்த வேத பாரகரில் சிலர், இவன் இப்படி தேவதூஷணம் சொல்கிறது என்ன? தேவன் ஒருவரே என்று பாவங்களை மன்னிக்கத்தக்கவன் யார் என்று தங்கள் இருதயங்களில் சிந்தித்து கொண்டிருந்தார்கள். எங்க வாழ்வா சாவான்னு போராடிக்கிட்டு இறக்குறாங்க ஒருத்தவனை கட்டல்ல. பக்கத்தில் இருந்தவங்களாம் என்ன யோசிக்கிறாங்க? இவன் என்ன தேவதூஷணம் சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறாங்க. யோசித்து பாருங்களேன். இவன் சாகரத்துக்கு இருக்கிறாங்க, அவனை ஒருத்தர் காப்பாற்றுறாருங்க. இவன் ஆக்சுவலாக என்ன யோசிக்கணும்? பரவாயில்ல, சந்தோஷம், சுகப்படுத்திட்டாரே, பலப்படுத்திட்டாரே அப்படின்னு யோசிச்சுருக்கணுங்க. ஆனால் பக்கத்தில் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறாங்க? இவன் என்ன தேவதூஷணம் சொல்கிறான் அப்படின்னு. சுகப்படுத்துறதுல அவங்களுக்கு சந்தோஷம் இல்லைங்க, அவங்க வேறு ஒரு காரியத்தை யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அது சரியானது தானா? எச்சரிப்பு என்ன அப்படின்றது தான் நம்ம பார்க்க போகிறோம். நபர் யாருன்னு பார்த்துட்டோம். 4 நபர். திமிர்வாதக்காரனோடு சேர்த்து 5 நபர். 5 நபரை பார்க்க போகிறோம். இந்த 5 நபர் தான் இயேசுவை சந்திச்சிருக்கிறாங்க. இந்த இயேசுவை சந்தித்த நபர்களிடத்திலிருந்து என்ன நமக்கு பாடம், என்ன விஷயத்தை நம்ம கற்றுக்கொள்ள முடியும்? ரெண்டாவது ஒரு கூட்டம் சொன்ன பாருங்க, உள்ளே உட்காந்துட்டு இருக்கிறாங்க வேத பாரகர்கள் சில என்ன சொன்னாங்களாம்? இவன் என்ன தேவதூஷணம் சொல்கிறான், கடவுளை தவிர வேறு யாரும் மன்னிக்க முடியாதே அப்படின்னு சொல்கிறாங்களே. இவங்க எதை பார்க்குறாங்க? அந்த திமிர்வாதக்காரனுடைய படுக்கை இறங்குறத பார்க்குறாங்க. பார்த்தும் கூட இவன் மனசில் என்ன தோணுதுன்னு பாருங்களேன். ஸோ அங்கே ஒரு பாடம் இருக்குதுங்க, அதையும் படிக்க போகிறோம். முதல் பாடம் என்ன என்பதை இந்த சம்பவத்திலிருந்து முடிவு காலத்தில் வாழ்கிற நமக்கு என்ன எச்சரிப்பு இருக்கிறது அப்படின்றத நம்ம கொஞ்சம் யோசிக்கணுங்க. சரிங்களா? பாருங்களேன், இந்த திமிர்வாதக்காரன் இருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த திமிர்வாதக்காரன் நம்ம அநேகர் வேதாகம நிபுணர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த திமிர்வாதக்காரன் வந்து ஒரு வாலிப பையனா, ஒரு வாலிபனா. சரிங்களா? வாலிபன். இவன் வாலிப வயசில் பாவத்தினுடைய விளைவுனால இவன் இப்படிப்பட்ட நோய்க்குள்ளே உள்ளாகிட்டானான். ஸோ இவனுடைய நிலை எப்படி இருக்குது அப்படின்னா, திமிர்வாதம், பேரலைஸ் ஆகிட்டான். பேரலைஸ் ஆகிட்டு ரொம்ப நாளாக இருக்கிறான். பேரலைஸ் ஆனவங்க ஒரே பக்கமாக படுத்திருந்தாங்கன்னா என்னங்க ஆகும்? ஒரு பக்கம் ஃபுல்லாக அப்படியே காயப்பட்டு அழுகி சீலு வரும் பார்த்தீங்களா? அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இருக்கிறானா. இவனை குறித்து சொல்லும் பொழுது சில வேதாகம நிபுணர்கள் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, தீர்க்கதரிசிகள் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வேதாகம எழுத்தாளர்கள் இவனை குறித்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இவனுடைய சரீரம் பாதி அழுகி அப்படியே போய்கிட்டே இருந்துச்சுங்களாம். ஏன் அந்த 4 பேர் கூரையை பிரித்து இறக்குனாங்கன்னு புரியுதுங்களா? எவ்வளோ அர்ஜென்ட்டான ஒரு விஷயம்னு புரியுதுங்களா? பாருங்களேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த திமிர்வாதக்காரனை பார்க்குறாங்க. யார் பார்த்தது? 4 பேர் பார்க்குறாங்க. அந்த 4 பேர் எப்படிப்பட்டவங்க அப்படின்றத சிந்திக்கணுங்க. சரிங்களா? எவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க பாருங்கள். கூரையை பிரிச்சுட்டு இறக்குற அளவுக்கு ரிஸ்க் எடுக்கிறாங்க. கூரையை பிரித்து அவனை இறக்குற அளவுக்கு அவங்க யோசிக்கிறாங்க அப்படின்னா, இந்த 4 பேரை குறித்து நம்ம அறிஞ்சு கொள்ள வேண்டியது ரொம்ப அவசியம் தானே. இந்த 4 பேர் யாரை குறிக்குது? இவங்க எப்படிப்பட்டவங்க? முடிவு காலத்தில் நமக்கு என்ன அவங்ககிட்ட இருந்து பாடம் கிடைக்கிறது அப்படின்றத நம்ம ஒரு கணம் சிந்திக்கணுங்க. இந்த 4 பேர் சிலர் வேதாகம எழுத்தாளர்கள் எழுதும்பொழுது எழுதுகிறாங்க, இந்த திமிர்வாதக்காரனுடைய நண்பர்களாக இருக்கலாம், இல்லை இவனை சுற்றி இருக்கிறவர்களாக இருக்கலாம். ஏன்னா இந்த திமிர்வாதக்காரன் மனசில் ஒரு எண்ணம் இருந்துச்சுங்களாம். அந்த எண்ணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு இருந்த யூத மார்க்க குலத்தினுடைய வேத பாரகர்கள், பரிசேயர்கள் எல்லாரும் வந்து இவனை கை நீட்டி தொட்டு இவனுக்காக ஜெபிப்பாங்க அப்படின்னா,
ஜெபித்தா இவனுடைய நோய்கள் எல்லாம் சுகமாகும் அப்படின்னு சொல்லி இவன் ஏக்கமுடையவனாக இருந்தாங்களாம். ஆனால் அவங்களும் வீட்டுக்கு வந்தாங்களாம். வந்து இவன் நிலைமையை பார்த்துட்டு என்ன தெரியுங்களா சொன்னாங்களாம், இது பாவத்தினுடைய விளைவு, இவன் பாவி, இவன் பாவம் செய்ததுனால கடவுள் இவனுக்கு கொடுத்த தண்டனை இது, இவனுக்காகலாம் ஜெபம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திரும்பி போயிட்டாங்களாம். இவன் மனசுக்குள்ளே எவ்வளோ வேதனை இருக்குல்ல, எவ்வளோ கஷ்டமாக இருந்திருக்குல்ல. அவன் என்னங்க ஆசைப்பட்டாங்க அந்த நோயை வாங்கிக்கிட்டான். சில நேரம் வாழ்க்கையில் தவறிட்டான், தவறி அந்த நோயில் இருக்கிறான். வர்றவங்க அவனுக்கு ஆறுதல் சொல்லலை, சுகப்படுத்தினா கூட பரவாயில்ல, ஒரு ஆறுதலான வார்த்தையை கூட சொல்லிட்டு போயிருக்கலாம்ல, அதை கூட சொல்லலைங்க. ஆனால் இவன் என்ன செய்கிறான், இயேசுவை குறித்து ஏதோ கேள்விப்படுறான், இயேசுவை குறித்து கேள்விப்படுறான். இவன் மாத்திரம் இல்லைங்க, இவனுக்கு நண்பர்கள் அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அந்த 4 பேர், அந்த 4 பேரும் இவனை எப்படியாவது கிறிஸ்துக்கிட்ட கொண்டு போகணும்னு சொல்லி 4 பேரும் ஒன்றிணைகிறாங்க. கட்டிலுக்கு 4 காலுங்க, அந்த 4 கால்களும் தன் நண்பனுக்காக 4 நபராக மாறுறாங்க. என்ன விஷயத்தை அதை வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, யோசித்து பாருங்க, திமிர்வாதக்காரன் என்பது கடைசி காலத்தில், முடிவு காலத்தில் திமிர்வாதம் என்பது பாவத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ அதை உடையவன் யாரு? பாவிங்க. அப்போ ஒரு பாவி இருக்கிறான், அந்த பாவியை கிறிஸ்துவனிடத்திற்கு கொண்டு போகணும் அப்படின்னா ஒரு டீம் தேவைப்படுதுங்க, ஒரு 4 நபர்கள் தேவைப்படுறாங்க. அந்த 4 நபர்களும் எப்படிப்பட்டவர்களாக இருக்கணும் அப்படின்னா, நம்ம வசனத்தை வாசித்தோம், இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு அப்படின்னு இருக்குது. அப்போ விசுவாசத்தோடு இணைகிற 4 பேருங்க, விசுவாசத்தோடு இணைந்து இருக்கிற 4 பேருங்க. அந்த விசுவாசத்தோடு இருந்த அந்த 4 பேர் ஒன்றிணைந்து பாவத்தினால் விளைவுனால அவஸ்தைப்பட்டு கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அந்த திமிர்வாதக்காரனை இயேசுவின் இடத்துல கொண்டு போகிறாங்க. இயேசுவின் இடத்துல கொண்டு போகும் பொழுது இயேசு அவருடைய விசுவாசத்தை கண்டு என்ன செய்தாருங்களாம், அவனுடைய பாவத்தை மன்னித்தார் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த பாவத்தின் விளைவால் சிக்கி தவிக்கிற திமிர்வாதக்காரனை போல இன்னைக்கு அநேக ஜனங்கள் பாவம் எனும் நோயினால் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறாங்க, தினம் தினம் செத்து கொண்டிருக்கிறாங்க, தினம் தினம் மரணத்துக்குள்ளாய் போய் கொண்டிருக்கிறாங்க. இப்படி மரணம் அடையக்கூடிய தருவாயில் இருக்க வேண்டியவங்களை கிறிஸ்துவின் பாதபடிக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமை பொறுப்பு யார்கிட்ட இருக்குதுங்க? 4 பேருங்க. அந்த 4 பேர் கிறிஸ்துவின் இடத்துல கொண்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் இருக்கிறாங்களே, அந்த 4 பேர் யாருன்னு தெரியுங்களா? இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கடமையும் பொறுப்பும் இருக்குது. அந்த கடமையும் பொறுப்பும் என்ன அப்படின்னா, இந்த காலத்தில் மனிதன் வேற்றுமையும் கசப்பையும் அழுக்கான வேர்களையும் வைத்துக்கொள்ள இது காலம் இல்லைங்க. 4 பேர் ஒன்றிணைந்து சாக கிடக்கிற ஆத்துமாக்களை இயேசுவின் இடத்தில் கொண்டு வருகிற வேலையும் கடமையும் செய்யணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் முடிவு காலத்தில் இந்த திமிர்வாதக்காரனுடைய சம்பவத்தில் நம்மோடு பேசுகிற விஷயம் என்ன அப்படின்னா, எத்தனையோ பேர் பாவம் எனும் நோயினால் அழிந்து கொண்டிருக்கிறாங்க. வேற்றுமையை கலைத்து விட்டு நீங்கள் விலகி வந்து எல்லாரும் ஒன்றிணைந்து பாவத்தில் மடிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை என் பாதபடிக்கு கொண்டு வர வேண்டிய காலம்பா இது. என்னப்பா செய்துக்கிட்டு இருக்கிறீங்க? யோசித்து பாருங்களேன். மனிதனுக்கு மனிதன் ஒரே சபைக்கு போகிறோம், ஒரே தெய்வத்தை தேடுறோம், ஒரே சத்தியம், ஒரே சபை, எல்லாம் ஒன்று தாங்க. மனசு ஒன்றா இருக்குதா? ஒன்றிணைந்து அழிகின்ற ஆத்துமாக்களுக்காக பரிதவிச்சு நீங்கள் இந்த முயற்சி எடுங்க, நான் அந்த முயற்சி எடுக்கிறேன், எப்படியாவது இந்த ஆத்துமாவை இயேசுவின் இடத்துல கொண்டு வந்துருன்னு சொல்லி போராடுகிற தன்மை நம்மக்கிட்ட இருக்குதுங்களா? அன்பானவர்களே, இந்த செய்தியை அடியன் ஆண்டவர் பாதபடியிலிருந்து வாங்கும் பொழுது என் இருதயத்தில் உடைக்கப்பட்ட ஒரு சம்பவம் என்ன அப்படின்னா, என் இருதயத்தில் கசப்பையும் வெறுப்பையும் மனித வெறுப்பையும் வைத்துக்கொள்ள இது காலம் அல்ல. எனக்கு தவறெடுத்தவர்கள் அநேகம் இருக்கலாம், எனக்கு துரோகம் எடுத்தவர்கள் அநேகம் இருக்கலாம், என்னை தவறாய் புரிந்து கொண்டவர்கள் அநேகம் இருக்கலாம். ஆனால் அவர்களுக்கெல்லாம் நினைத்து பார்க்க வேண்டிய காலம் இது இல்லை. விசுவாசத்தினால் ஒன்றிணைந்து அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை ஆண்டவர் பாதபடிக்கு கொண்டு வேண்டிய காலம் இது அப்படின்ற விஷயத்தை முதலாவது அடியன் புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் யாராவது மனசில் கசப்பான வேர் இருக்குதுங்களா? இவன் இப்படி செஞ்சிட்டாங்களே, இந்த சபையில் இப்படி இருந்துட்டாங்களே, இந்த சகோதரன் இப்படி பண்ணிட்டானே, அந்த சகோதரன் இப்படி பண்ணிட்டாலே, அப்படி யாராவது நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்களா? கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, செத்து கொண்டிருக்கிறாங்க, மடிந்து கொண்டிருக்கிறாங்க மக்கள். பாவத்தில் மடிந்து செத்து போய் கொண்டிருக்கிறவங்களை இயேசுவினிடத்தில் பாதபடிக்கு கூட்டு போய் சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் உடைய ஆத்துமாக்களை ஆண்டுடைய கண்கள் ஏங்கி கொண்டிருக்குதுங்க. நம்ம வேற்றுமையை கலக்க வேண்டிய காலம் இதுங்க. நம்ம விசுவாசத்தினால் ஒன்றிணைந்து ஆண்டருடைய பாதபடியை நாட வேண்டிய காலம் இதுங்க. நம்ம என்னங்க செய்துக்கிட்டு இருக்கிறோம்? யோசிச்சு பாருங்களேன்.
இன்னைக்கு நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? ஆத்துமாக்களுடைய அழிவு நம்முடைய இருதயத்தை பாதிக்கலையா? ஆத்துமாக்கள் அனுதினம் செத்து கொண்டிருக்கிறாங்களே, அவர்களை மீட்கணுமே, இயேசுவின் பாதவடிக்கு அவங்கள கொண்டு போகணுமே. என்ன பெரிய கசப்பு, என்ன பெரிய வெறுப்பு, என் இயேசுவோட இதெல்லாம் பெருசா அப்படின்னு சொல்லி தூக்கி தூர போட்டுட்டு, வா சகோதரனே, வா சகோதரியே, இணைவோம், அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்றுவோம் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் பாதவடிக்கு கொண்டு போகிற வேலைக்குள்ளாக நம்ம இறங்க வேண்டாமா? ஆண்டவர் இந்த சத்தியத்தின் மூலமாக உங்ககிட்ட பேசுகிறாருங்க. இருதயத்தில் கசப்பு இருக்குதுங்களா? ஆண்டவர் முழங்கால் போட சொல்கிறார். மன்னிக்க முடியாத குற்றம் செய்திருக்கிறாங்களா? மன்னிக்கும்படி ஆண்டவர் இந்த நேரத்தை கொடுக்குறாருங்க. நம்ம விசுவாசத்தினால ஒன்றிணைய வேண்டிய காலங்க. நீ ஒரு தனி பிரிவு, நான் ஒரு தனி பிரிவு, நீ வேற ஊழியம், நான் வேற ஊழியம், நீ வேற ஆளு, நான் வேற ஆளு, இது இல்லைங்க காலம். இது எல்லாம் விசுவாசத்தில் ஒன்றிணைய வேண்டிய காலங்க. அழிகின்ற ஆத்துமாக்களை ஆண்டவர் பாதபடிக்கு கொண்டு போக வேண்டிய காலங்க. நம்ம இந்த காலத்தில் பிரிஞ்சிருந்தோம் அப்படின்னா அழிகின்ற ஆத்துமாக்களுக்கான கணக்கை முழுவதும் தேவன் நம்முடைய கருத்தில் கேட்பாருங்க. அன்பானவர்களே, இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையை யோசித்து பாருங்க. விசுவாசத்தினால் 4 பேர் ஒன்றிணைந்தாங்க. அவங்களுடைய விசுவாசம் சாத்தியமில்லாததை கூட சாத்தியப்படுத்துச்சு. பார்க்குறான், கூட்டம் அலை மோதுது. எப்பேற்பட்ட கூட்டமாக இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய இடையூறு. கூட்டம் என்பது எதை குறிக்குதுங்க? இடையூறை குறிக்குது. ஒரு ஆத்துமாவை ஆண்டவர் பாதபடிக்கு கொண்டு போவதற்கு எத்தனை பெரிய இடையூறுகள் என் மனசுக்குள்ளே இருந்தாலும் சரி, எத்தனையோ பெரிய இடையூறுகள், மன்னிக்கப்பட முடியாத காரியங்களாக இருந்தாலும் சரி, எல்லாத்தையும் சுக்குநூறா உடைச்சி தேவன் பாதபடிக்கு கொண்டு போய் அந்த ஆத்துமாவை சேர்க்க வேண்டிய கடமையும் பொறுப்பையும் தேவன் நம்ம கையில் கொடுக்கிறார். உள்ள கட்டில் இறங்குது. என்ன சொன்னாரு? யார் ஆண்டவர் ஃபஸ்ட்டு பார்த்தாரு? 4 பேரை பார்த்தாருங்க. 4 பேரை பார்த்ததுக்கப்புறம் தாங்க திமிர்வாதக்காரனை பார்க்குறாரு. ஏன் திமிர்வாதக்காரனை பார்க்குறாரு அப்படின்னா, பாருப்பா, உன்னை காப்பாற்றுவதற்கு பிள்ளைகள் எவ்வளோ முயற்சி எடுத்துருக்கிறாங்கன்னு பாருங்கப்பா. அன்பானவர்களே, உலகம் சீக்கிரம் முடிய போகுதுங்க. எத்தனை காலங்க கசப்பு, வெறுப்பு. சபைக்கு போகிறோம், ஒருவருக்கு ஒரு மனம் பொருந்துவதில்லை. சபைக்குள்ளே போய் ஒரே இடத்துல உட்காடுறோம், ஒரே சத்தியம், ஒரே சபை, இதையெல்லாம் சொல்கிறோமே. ஒற்றுமை நம்ம இடத்துல ஓங்கி இருக்கிறதா? 4 பேர் விசுவாசத்தில் இணைந்த வாழ்க்கை நம்ம இடத்துல இருக்குதா? இன்னும் கசப்பு ஏற்பட ஒரே இடத்துல உட்காந்து பேசிக்கிறது கூட கிடையாது. இதுக்காங்க காலம்? இதுவாங்க இந்த தருணம்? இல்லைங்க. ஆண்டவர் பாதபடிக்கு எல்லாவற்றையும் விட்டொழித்து ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் நேரத்திற்குள்ளாக நம்ம வந்திருக்கிறோங்க. அன்பானவர்களே, இன்னைக்கு சத்தியத்தின் மூலமாக ஆண்டவர் நமக்கு இந்த முடிவு காலத்தில் கொடுக்குற மிகப்பெரிய எச்சரிப்பு, விசுவாசத்தினால் இணைந்த அந்த 4 பேரை போல இன்னைக்கு நம்ம எல்லாரும் விசுவாசத்தில் இணையணுங்க. எல்லாரும் விசுவாசத்தில் இணையணுங்க. ஆண்டவர் உங்களோடு தான் பேசிக்கிட்டு இருக்கிறார். உங்கள் இருதயத்தை அவர் அறிஞ்சிருக்கிறார். உங்கள் இருதயத்தில் இருக்கிற கசப்பான வேறுகளை அவர் அகற்ற சொல்லி உங்கள்கிட்ட மன்றாடுறாருங்க. நம்ம இருதயத்தில் சகோதரனை குறிச்சோ சகோதர குறிச்சியோ எங்கேயோ ஒரு கசப்பை வச்சிருக்கிறோம் பாருங்க, அதை துளைச்சிடுப்பா. உனக்காக பரலோகத்தை இழந்தேன், உனக்காக என் தெய்வத்தினுடைய காரியங்களை நான் எல்லாவற்றையும் அங்கு பரலோகத்தை விட்டு நான் இந்த பூமிக்கு வந்தேன்ப்பா. பரலோகத்தை விட்டு நான் வந்தது மாத்திரம் இல்லாமல் மனுஷனுக்காக மனுஷ சாயலாகவே நான் மாறி இருக்கிறேன்பா. உனக்காக நான் இவ்வளோ தியாகங்களை செய்திருக்கும் பொழுது நீ எனக்காக என்னப்பா செய்திருக்கிற? ஆஃப்டால் உன் இருதயத்தில் இருக்க அந்த கசப்பை உன்னால் விட முடியலையா? அந்த வெறுப்பை உன்னால் விட முடியலையா? வாப்பா, அதை மாற்றிக்க. இது இல்லை காலம். கோபத்தோடு தாபத்தோடு உட்கார்ந்துருப்பதுக்கு இது இல்லை காலம். நீங்கள் எல்லாரும் ஒன்றிணையணும். நீங்கள் எல்லாம் ஒன்றிணைந்து ஆத்துமாக்களை காப்பாற்றணும், ஆத்துமாக்கள் ஈடேற்றப்படணும். இதுதான்பா காலம், இதுதான்பா அழைப்பு, இதுதான்பா ஊழியம், இதுதான் நம்ம இந்த காலத்தில் செய்ய வேண்டும் என்பதை தான் இந்த திமிர்வாதக்காரனுடைய வாழ்க்கையிலிருந்து தேவன் கொடுக்குறாருங்க. அன்பானவர்களே, நம்ம 4 பேர் இணையலாமா? இணைந்து அழிகின்ற ஆத்துமாக்கள் ஆண்டவர் பாதபடிக்கு கொண்டு போவோமா? எத்தனை காலங்க இந்த பூமியே நிரந்தரம்னு சொல்லிக்கிட்டு மனசில் கோபதாபங்களை வச்சுக்கிட்டு இருப்போம்? எத்தனை காலங்க பேசாமே வாழ்க்கை நடத்தி கொண்டிருப்போம்? எத்தனை காலங்க ஆண்டுடைய மனசை நோக்கடிச்சுக்கிட்டு இருப்போம்? எல்லாத்தையும் கலைக்க வேண்டிய நேரம் இதுங்க. செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே முழங்கால் போடுங்க. ஆண்டவரே, இந்த கசப்பு என் உள்ளத்துக்குள்ளே இருந்து கொண்டிருக்கிறது, இப்படிப்பட்ட குற்றங்களை செய்திருக்கிறாங்க, இப்படிப்பட்ட பாவங்களை செய்திருக்கிறாங்க, மன்னிக்கிற மனப்பக்குவத்தை கொடுங்க. நான் போய் அவர்களோடு சேரணும். அழிகின்ற ஆத்துமாக்கள் என் சபையில் அநேகம், வெளிப்புறத்தில் அநேகம், எல்லாரையும் உங்கள் பாதபடிக்கு கொண்டு வருவதற்கு கர்த்தர் பலத்தை தாங்க ஆண்டவரேன்னு சொல்லி ஆண்டவர் பாதத்தில் முழங்கால் படிட்டு கசப்புகளையும் வெறுப்புகளையும் களைத்தெறிய வேண்டிய காலம் இதுங்க. ஆயத்தம் ஆயிட்டோமா? ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு செவி கொடுப்போமா? ஆண்டவரிடத்தில் தங்களை ஒப்புவித்து ஆத்துமாக்களை காப்பாற்றுவோமா? ஆண்டவருக்கு இருக்கிற ஒரே ஒரு நம்பிக்கை என்ன தெரியுங்களா? எப்படியாவது என் பிள்ளைங்க ஒன்றிணைஞ்சிருவாங்க, என் பிள்ளைங்க எப்படியாவது அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்றிடுவாங்க,
என் பிள்ளைகள் ஊழியத்தை நிச்சயம் முடிப்பார்கள் என்று சொல்லி தேவன் ஏக்கமுடையவராய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாருங்க. பரலோகத்திலிருந்து அவருடைய கண்கள் உங்களையும் என்னையும் நோக்கி கொண்டிருக்குதுங்க. ஏன்னா என் பிள்ளைங்க எப்போ ஒன்றிணைவாங்க, என் பிள்ளைங்க விசுவாசத்தில் ஒன்றிணைந்து செய்யக்கூடிய அந்த ஊழியம் எப்பொழுது, அந்த ஊழியம் எப்போ நடக்கும்னு சொல்லி சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு காத்துக்கிட்டு இருக்குதுங்க. ஏன் தெரியுங்களா? அப்படி ஒன்றிணையும் பொழுது நாம் தேவனுடைய புத்திரர்களாக மாறுவோமா? தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுதுங்க. இன்னைக்கு சர்வ சிருஷ்டியும் பிரசவ வேதனைப்படுது, நம்மளை படைச்ச ஆண்டவரும் பிரசவ வேதனை பட்டுக்கிட்டு இருக்கிறாருங்க. ஏன் தெரியுங்களா? பிள்ளைங்க பிரிஞ்சு இருக்கும்போது தகப்பனுக்கு ஏதுங்க சந்தோஷம்? எல்லாரும் விசுவாசத்தில் ஒன்றிணையணுங்க. அந்த 4 பேரை போல நாமளும் ஒன்றிணைந்து ஆத்துமாக்களை காப்பாற்றி ஆண்டவர் பாத்தில் சேர்க்கணுங்க. அதுக்கு இதுதாங்க காலம். இனியும் காலம் இருக்கும் அப்படின்னா இல்லைங்க. நம்ம கசப்பு வெசுப்புகளை திறந்துருவோம், நம்ம கோபதாபங்களை விட்டுருவோம், ஆண்டருக்காக விட்டு தொலைங்க. எல்லாமே நம்மளை விட்டு போகட்டும். விசுவாசத்தில் ஒன்றிணையக்கூடிய வாழ்க்கையை மாத்திரம் நம்ம முன்னோக்கி பார்ப்போம் அப்படின்னா பரலோகத்தின் ஆண்டவர் உங்களையும் என்னையும் சந்தித்து அந்த 4 பேருக்கு திமிர்வாதக்காரன் நான் யோசிச்சேங்க ஒருவேளை அந்த செய்தியில் உள்ளே வரும்போது இந்த 4 பேர் இவனை கட்டளை வச்சு தூக்கிட்டு வந்தாங்கல்ல, இப்போ ஆண்டவர் சுகத்தை கொடுத்துட்டாருல்ல, இவன் என்ன செய்திருப்பான்னு நான் யோசித்தேன். என்னுடைய கற்பனைங்க. என்ன தெரியுங்களா? இந்த 4 பேர் இவன் கட்டில் மேலே ஏறி வச்சு தூக்கிட்டு போயிருப்பான்னு நான் நினச்சேன். ஏன் தெரியுங்களா? என்னை காப்பாற்றினவங்களாச்சே, அவங்கள நான் சுமக்கிறேன்னு சுமந்து போயிருப்பாங்க. ஆண்டவர் கொடுத்த பலன் அப்படிங்க, ஆண்டவர் கொடுத்த அந்த 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 உந்துதல் அப்படிங்க. பாவத்திலிருந்து மேற்கொள்வதற்கு பலன் கொடுத்தாரு பாருங்க, அவன் முழுவதும் சுகமடைஞ்சான் பாருங்க. அதுதாங்க தேவை. அன்பானவர்களே, இன்றைக்கு இந்த சத்தியத்தின் மூலமாய் ஆண்டவர் நம்மோடு பேசி நம்மளை மாற்றத்துக்குள்ளே கொண்டு வர வேண்டும். நம்மளுடைய கசப்பு வெறுப்புகளை நீக்க வேண்டும். பேசாமல் இத்தனை வருஷம் இருக்கிறோம், உறவில்லாமல் இத்தனை வருஷம், எல்லாத்தையும் உடச்சி தூரம் போட்டுட்டு 4 பேர் விசுவாசத்தில் இணைந்தது போல நாமும் இணைய வேண்டிய காலம். ஒரு ஜெபம் செய்வோமா? ஆண்டவரே, எங்களை ஒப்பு கொடுக்குறோம், எல்லா கசப்பு வெறுப்புகளையும் எங்களை விட்டு நீக்குங்க அப்படின்னு சொல்லி தாழ்த்தி தத்தம் செய்வோமா? ஜெபிப்போம். அன்புள்ள நேச தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நேரத்திற்காய் நன்றி ஐயா. இந்த சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகள் சபையாய், சகோதரர்களாய், சகோதரிகளாய் ஒன்றிணையாதபடி உள்ளத்தில் கசப்பான வேர்களையும், உள்ளத்தில் ஒன்றுக்கும் உதவாத வைராக்கியங்களையும், உள்ளத்தில் ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாத கோபதாபங்களையும் வைத்து கொண்டிருப்பார்களே. ஆனால் கர்த்தர் இந்த சத்தியத்தின் மூலமாக அவருடைய இருதயங்களை உடைத்தெறியும் சுவாமி. ஆத்துமாக்கள் அழிந்து கொண்டிருக்குதாப்பா. அழிகின்ற ஆத்துமாக்களை காப்பாற்ற வேண்டிய கடமையும் பொறுப்பு இருக்குது சுவாமி. அந்த 4 பேர் நம்பிக்கையில் ஒன்றிணைந்தது போல, விசுவாசத்தில் ஒன்றிணைந்தது போல கிறிஸ்து அவருடைய விசுவாசத்தை பார்த்து திமிர்வாதக்காரனை ரட்சித்தீரே ஆண்டவரே, திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தின தெய்வமே, அதே போல எங்களுடைய விசுவாசத்தை கண்டு அநேக ஆத்துமாக்களை சுகப்படுத்திடணும், அநேக ஆத்துமாக்களை பரலோக ராஜ்யத்து சொந்தமுள்ள பிள்ளைகளாய் மாற்றுவதற்கும் எங்களை கர்த்தர் நினைத்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம்ப்பா. தொடர்ந்து உம்முடைய சத்தியங்களை தியானிக்கிற தியானத்தை எங்களுக்கு தாரும். இந்த வேத சத்தியத்தின் மூலமாய் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற கசப்பு வெறுப்புகளை துறந்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதித்தரலும். மீட்பு ரட்சகரமாக இருக்கிற கிறிஸ்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இயேசுவுடனான சந்திப்பு என்ற தலைப்பின் கீழாக நம்ம இன்னைக்கு ஒரு முக்கியமான 5 நபர்களை குறித்து நம்ம படித்தோம். மீண்டும் ஒரு செய்தியில் தேவனோடு நாம் இணையும் வரை கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.